வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லாம் வல்ல இறைவா, மெய்ப்பொருளே, சுத்த வெளியே, சூழ்ந்தழுத்தும் பேரியக்க பேராதார பேருந்து ஆற்றலே, பேரறிவே, வற்றாயிருப்பே, காலமெனும் காந்தமே, இப்பேருண்மையை மண்ணுலகில் மாந்தரெல்லாம் உள்ளுணர்வாய் உணர்ந்து உய்யட்டும். அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், அருளாய் நிறைந்துள்ள ஆசான் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். அன்பு குரல் யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கத்தையும் வாழ்த்தினையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய சிந்தனைக்கு எல்லா விளக்கும் விளக்கல் என்ற தலைப்பில் சிந்திப்போம். பகுதி 2. சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு தள்ளி போட்டோம்னா மறுபடியும் சிக்கல்கள் அதிகமாயிட்டே தான் இருக்கும். சில விஷயங்களை தள்ளி போடலாம், ஆனால் எல்லாத்தையும் என்ன பண்ணிடக்கூடாது, தள்ளி போட்டுறக்கூடாது இல்லையா? உடனடியாக தீர்க்க வேண்டிய சிக்கலை நாம் என்ன பண்ணுறோம்னா தள்ளி போட்டுறோம். உடனடியாக தீர்க்க வேண்டியதை உடனடியாக தீர்த்தரணும். தள்ளி போட வேண்டியதை மட்டும்தான் தள்ளி போடலாம். ஆனால் நாம் எல்லாத்தையும் என்ன பண்ணுறோம், இதுதான் ஒரு மயக்கம் கலந்த மனோபாவம். ஏதோ ஒரு மயக்கம் நம்மளை மயக்குது பாருங்க. எதுக்குள்ளேயாவது சிக்கிக்கிட்டு சரி அப்புறமா பார்த்துக்குவோம், பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட உட்காந்து கதை பேசுறது, அல்லது வேலை இருக்குது ஒர்க்கு அப்படின்ட்டு போயிடுறது, இப்படியே தள்ளி போட்டுக்கிட்டே போயிட்டே இருக்கும். அப்போ என்னைக்கு தான் இதற்கான தீர்வு அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா? ஸோ நாம் தள்ளி போட வேண்டியதை தள்ளி போடலாம், எல்லாத்தையும் தள்ளி போடக்கூடாது. அப்படிங்கும்போது இயற்கையில் நமக்கு ஒரு பேர் வரும். என்ன? இன்று இந்த 1 மணி நேரத்தில் உன்னுடைய கடமையை நீ செய்ய தவறிவிட்டாய், கடமை தவறிய குற்றவாளி. இயற்கை நமக்கு ஒரு அந்த இடத்துல அந்த பேர் தான் நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த 1 மணி நேரத்தில் நான் செய்ய வேண்டிய கடமையை சரியாக செய்யலை அப்படின்னா இயற்கையோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனில் நான் என்னுடைய கடமையை தவறிவிட்டேன். இப்போ இதுக்கெல்லாம் நாம் இடம் கொடுக்காம நம்முடைய வாழ்க்கையில் சிறப்பு தன்மைகளை மேலோங்க செய்து கொண்டே வாழணும். இப்படி நம்முடைய வாழ்க்கையில் நிறைய போலிகள் இருக்குது, நிறைய கற்பனைகள் இருக்குது. ஸோ இந்த கற்பனையெல்லாம் நம்ம கொஞ்சம் முதல்ல கண்டுபிடிக்கணும், கண்டுபிடிச்சு அதை கடை தெரியணும். அதை நம்ம அதுக்கும் நமக்கும் ஒரு இடைவெளியை உருவாக்கிக்கணும். அப்படி இடைவெளியை உருவாக்கிக்கிட்டாதான் அந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணலாங்கிற அந்த மைண்ட் செட்டு, அந்த அறிவு சிந்தனையும் நமக்கு உருவாகும். பிரச்சனைக்குள்ளேயே இருந்தது பிரச்சனைக்கு தீர்வெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது. இப்போ முதல்ல அந்த பிரச்சனையை விட்டு வெளியில் வரணும். வெளியில் அந்த பிரச்சனை எப்படி உருவாச்சு, யாரால் உருவாச்சு, அந்த பிரச்சனைக்கு எனக்கும் என்ன தொடர்பு, இந்த பிரச்சனையை நான் சால்வ் பண்ணணும் அப்படின்னா நான் எடுக்க வேண்டிய முயற்சி என்ன அப்படின்னு இவ்வளோ விஷயம் இருக்கு இல்லையா? அப்போ நம்ம இப்போ பிரச்சனைக்குள்ளேயே போய் சிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா இதை நம்ம சிந்தனைக்கே வராது. இதுதான் மயக்கம், இதுதான் மாயை. இந்த இடத்துல தான் என்ன பண்ணுறோம், சரி அடுத்த தடவை பார்த்துக்கலாம், இல்லாட்டி நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு தள்ளி போட்டுறோம். ஸோ இது ஒரு ஷார்ட் மைண்டு உள்ள அன்பர்களுக்கு, அல்லது எப்படி வச்சுக்கோங்க, மனவளக்கலை அன்பர்களுக்கு இது அழகு கிடையாது. இன்னும் கொஞ்சம் டார்க்காக இதை சொல்லலாமா, மகரிஷியினுடைய சீடராக இருப்பவர்க்கு இது பொருத்தமில்லை. மகரிஷியோட சீடராக இருந்துக்கிட்டு நான் இதை இப்படி பண்ணலாமான்னு யோசிங்க. நிறைய விஷயத்தை ஃபில்டர் பண்ணிடலாம். நீங்கள் ஒரே ஒரு இவரை மட்டும் தூக்கி முன்னாடி வைங்க, நிறைய விஷயத்தை ஃபில்டர் பண்ணிடலாம். மகரிஷியினுடைய மாணவனாக இருந்து நான் இதை பேசலாமான்னு யோசிங்க, முடியாதுன்னு வருதில்ல நிறையா, விட்டுருங்க. மகரிஷியினுடைய மாணவனாக இருந்து நான் இதை செய்யலாமான்னு யோசிங்க, நிறைய செய்யக்கூடாதுன்னு வரும், விட்டுருங்க. அவ்வளோதான். நீங்கள் பெருசாலாம் கற்பனை பண்ணி யோசனை பண்ணிட்டுலாம் போகாதீங்க. சிம்பிள். மகரிஷியினுடைய மாணவனாக இருந்து நான் இதை எண்ணலாமா, செய்யலாமா, பேசலாமான்னு யோசிங்க.
நிறைய விஷயத்த ஃபில்டர் பண்ணிடலாம் ஈஸி. ஆனால் உட்கார மாட்டேங்கிறோம். இப்போ இந்த உட்காந்து இந்த ஒர்க்கை நாம் எடுக்கும்போது தான் அதற்கான சிம்பிள் தேரிங்கிறது உருவாகும். சிம்பிள் தேரி பெரிய கஷ்டமெல்லாம் கிடையவே கிடையாது. எது கஷ்டம் அப்படின்னா நம்ம கற்பனையில் இருக்கோம் பார்த்தீங்களா, அதுதான் பெரிய சிரமம். நம்மளுடைய அந்த ஒரிஜினாலிட்டிக்குள்ளே நாம் நம்மளை டெவலப் பண்ணுறதுல எந்த ஒரு துன்பமும் சிக்கலும் சிரமமும் இல்லவே இல்லை. ஆனால் இதிலிருந்து வெளியே வராமல் அதுக்குள்ளேயே இருக்கிறது தான் பெரிய சிரமமே, பெரிய சிரமம். இப்போ இந்த தன்மையிலிருந்து நாம் மாறுறதுக்கு தான் மகரிஷி இந்த வார்த்தையை கொடுக்குறாங்க. தான் மயங்கியும் பிறரை மயக்கியும் வாழும் மனோநிலையிலிருந்து மனிதர்கள் தங்களை தாங்களே விடுவித்து கொள்ள வேண்டும். வேற யாரும் உங்களை விடுவித்தாலும் நீங்கள் உங்களை எடுத்து அப்படி காப்பாற்றணும்னு காப்பாற்றினாலும் திருப்பி எங்கே போவீங்கன்னா அங்கேயே தான் போவீங்க. நீங்களா வெளியே வந்தீங்கன்னா வந்துடுவீங்க. யாராவது உங்களை காப்பாற்றணும்னு பிடிச்சி கொண்டு வந்து வெளியே விட்டாலும் மறுபடியும் அதுக்குள்ளேயே தான் போகும். ஏன்னா இது நம்மளுடைய முயற்சி எதுவுமே இல்லையா, அதனால அதனுடைய பெருமை என்னன்னு நமக்கு தெரியாது. ஸோ அதனால தான் மகிழ்ச்சி அதை விட்டாங்க. மனிதர்கள் தங்களை தாங்களே விடுவித்து கொள்ள வேண்டும். தான் மயங்கியும் பிறரை மயக்கியும். நாம் மயங்குறோம், எதுல எல்லாம் மயங்குறோமோ ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. நாம் எதுல எல்லாம் மயங்குறோமோ அதில் எல்லாம் கண்டிப்பாக மற்றவங்களையும் மயக்குவோம் என்பதுதான் உறுதி. கண்டிப்பாக அது நடக்கும். நாம் இந்த விஷயத்தில் இந்த நிகழ்ச்சியில் மயங்குறோம் அப்படின்னா அதே நிகழ்ச்சியில் அதே விஷயத்தில் மற்றவங்களையும் நாம் மயக்கிறதுக்காக முயற்சி பண்ணுவோம். யதார்த்தமான உண்மை இதுதான், யதார்த்தமான உண்மை. அப்போ இதில் நாம் என்ன பண்ணக்கூடாது, வாழக்கூடாது. எதற்கும் மயங்காத மனம், அந்த மனதை நாம் உருவாக்கிக்கணும். அந்த மனம் எப்படி உருவாகும், தற்சோதனை பண்ணால் மட்டும்தான் உருவாகும். விடுவதை விட வேண்டும், விட்டால் இந்த மனம் உருவாகும். விடுறதை விட்டுறணும், தேவையில்லாததெல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா இந்த மயக்க மனோநிலை நம்மை எந்த வகையிலையும் விழிப்பு நிலையோடு வச்சுக்காது. அயரா விழிப்பு நிலைக்கு நாம் ட்ராவல் பண்ண முடியாது. நம்மளுடைய உயிர் மேலே மனசை வச்சு அப்படி தவம் பண்ணுறோம் அப்படின்னா அதுவும் நடக்காது. உயிர் மீது மனம் வைத்து செய்கின்ற செயலுக்கு பெயர் தவம் இல்லையா? தன்னையும் மறவாது பிற ஒன்றையும் நினையாது விழிப்பு நிலையோட அந்த மெய்ப்பொருளோட நம்ம இணைத்து கொள்வது தான் தவம். ஆனால் நான் இப்போ பண்ணுற தவம் அப்படி இருக்கா? உயிர் மேலே நம்மளால் நிற்க முடியுதா? உயிர்ங்கிறது ஒரு துகளானதுங்கிறது இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியுது. அந்த துகள் எப்படி இருக்குன்னா அதை கண்ணாலேயே பார்க்க முடியாது, அவ்வளவு ரொம்ப சின்னது. அப்படிப்பட்ட அந்த சின்ன பொருள் மேலே மனசை கொண்டு போய் வைக்கணும். அப்போ மனசு எப்படி இருக்கணும், அதை விட சின்னதாக இருக்கணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு பொருள் மேலே இன்னொரு பொருளை வைக்க போகிறோம் அப்படின்னா அந்த பொருளை விட இந்த பொருள் நுணுக்கமானதாக இருந்தால் மட்டும்தான் அது மேலே அதை வைக்க முடியும். இல்லைன்னா ஸ்கிப்பாகும், அது மேலே ஸ்டேபிள் ஆகாது. அப்போ அவ்வளவு சின்ன பொருள் மேலே, உயிர் துகள் மேலே நம்முடைய மனசை கொண்டு போய் வைக்கிறோம் அப்படின்னா நம்முடைய மனசு அதை விட சின்னதாக இருக்கும். ஆனால் இப்போ நம்மளுடைய மனசு அதை விட சின்னதாகுதா? மனசு அப்படியே மிதக்குது, மனசு அப்படியே மயங்குது. கண்டதே காட்சி கொண்டதே கோலம்னு எல்லாத்தோடையும் அப்படியே கலந்து இருக்கு. அப்ப இந்த மனம் உயிர் மீது நிற்பதற்கான மனம் கிடையாது. இதை மாற்றணும் பாருங்க. தன்னையும் மறவாது பிற ஒன்றையும் நினையாது. நம்மளை நம்ம மறக்காம இருக்குமா? தவத்துல தவன்னு ஆரம்பித்தோனையே ஆல்பா வருதா? ஆல்பா வந்தோடனேயே அதுக்கப்புறம் அப்படியே தூங்கிடுறோம். இப்போ நம்மளை மறந்துடுறோம். பிற ஒன்றை நினையாது, மற்றதை நினைக்காம இருக்கமா? சும்மா இருந்தாவது 2-3 எண்ணம் தான் வரும். ஆனால் தவத்துக்குன்னு உக்காந்தா வரிசையா வருது, 1 by 1 வந்துகிட்டே இருக்கு. இவ்வளோ எண்ணம் எங்கதான் இருந்ததுன்னு தெரியல,
நீங்கள்லாம் நான் தவம் பண்ணும்போது தான் வருவீங்களா அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ எண்ணம் வருது. இப்போ இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா சிம்பிள். இதை அன்போடு ஏற்றுக்கங்க. நாம் இதுக்கு முன்னாடி தவம் பண்ணதே கிடையாது. இப்போ தான் தவ வாழ்க்கைக்குள்ளே வந்திருக்கோம். அப்படிங்கும்போது இந்த எண்ணங்கள் ஓடிக்கிட்டே தான் இருக்கும். எண்ணத்துடைய வேலை என்ன அப்படின்னு ஓடுறது தான். அது ஓடிக்கிட்டே தான் இருக்கும். ஓடுறத ஓட விட்டுருங்க. நீங்கள் போய் அதோட மெஜ்ஜானாதான் நீங்களும் அதோட சேர்ந்து ஓடுவீங்க. இப்போ நம்மளுடைய வேலை என்ன அந்த இடத்துல? தவம் பண்ணுறது தானே. தவம் பண்ணுறதை விட்டுட்டு எதுக்காக எண்ணம் ஓடுதுங்கிறதுக்காக அது கூட சேர்ந்து ஓடணும்? இப்போ இந்த புரிதல் நமக்கு வரணும் இல்லையா? எண்ணங்கிறது ஓட தான் செய்யும். எண்ணம் எப்போ நிற்கும் அப்படின்னா மகரிஷி ரொம்ப சிம்பிளாக சொல்கிறாங்க, ஒன்றும் இல்லை. உயிர் எப்போ உடம்பும் பிரியுதோ அப்போ எண்ணம் ஓட்டம் இருக்காது, அவ்வளோதான். அப்போ அது வரைக்கும் எண்ணங்கிறது ஓடிக்கிட்டே தான் இருக்கும். வேணா பண்படைய என்ன ஆகும்? அந்த எண்ண ஓட்டங்கிறது கொஞ்சம் குறையும். ஒரு 10 நிமிஷம் தவத்தில் ஒரு 50 எண்ணம் வந்துதா, இது பண்படைய ஒரு 10 நிமிஷத்தில் நமக்கு ஒரு 50 எண்ணங்கிறது 10 எண்ணமாக குறையும். இப்படிதான் குறையுமே ஒழிய எண்ணமே இல்லாமல்லாம் போகாது. உயிர் இருக்கிற வரைக்கும் எண்ணங்கள் இருந்து கொண்டே தான் இருக்கும். இப்போ நாம தான் என்ன பண்ணணும்? இந்த எண்ணத்திற்கும் எனக்கும் இந்த பதிவுன்னு வச்சுக்கோங்க, இந்த பதிவுக்கும் எனக்கும் தொடர்பு இல்லை, அதை நான் துண்டித்து கொண்டு உயிரை கவனித்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு தவம் பண்ற வேலையை தவமா செய்யணும்னா. இதை விட்டுட்டு என்ன ஓடுதுங்கிறதுக்காக அங்கே ஓடிக்கிட்டே இருந்தோம்னா அதுதான் தன்னையும் மறவாது பிற ஒன்றையும் நினையாது. அந்த மெய்ப்பொருளோடு மெய்ப்பொருளால் லயமாகிறதுக்கு முயற்சி பண்ணணும். அப்படிங்கும்போது இந்த புரிதல் வேணும். அது ஓடிக்கிட்டே தான் இருக்கும், அது ஓடட்டும், அது அன்போடு ஏற்றுக்கங்க. இப்போ நீங்கள் இவ்வளோ எண்ணம் வருதுன்னு வெறுக்கும் போது என்ன ஆகும்னா இன்னும் வேகமாக ஓடும். நீ என்னையெல்லாம் விட்டுட்டு தவம் பண்ணி நீ சித்தி அடைஞ்சிருவ, வா போறியான்னு பார்த்துடலாம், உன்னை நான் விட்டுருவேனா என்ன அப்படின்னு அதுவும் என்ன பண்ணும்? நம்மளை விட பலமாக முயற்சி பண்ணும். அதனால தான் அதுக்கிட்ட எல்லாம் பெருசாக சண்டையெல்லாம் போடாதீங்க. இங்கே மனுஷங்கிட்ட வாழ்கிற மாதிரியே அங்கேயும் போய் அதுக்கிட்ட டீல் பண்ணாதீங்க, அது வேற லெவல். அது இங்கே மனுஷர்கிட்ட பார்த்து எனக்கு பிடிக்கலைன்னா உடனே சண்டை போடுறது, உடனே திட்டுறது. இங்கேயும் எனக்கு உன்னை பிடிக்கல, நீ ஏன் கெட்ட எண்ணமாக இருக்க, நான் உன்னை வெறுக்கிறேன், இதே சைக்காலஜியை கொண்டு அங்கேயும் பயன்படுத்துகிறோம். இப்போ இதுகிட்ட டீல் பண்ண அப்படின்னா இது வேற மாதிரி செயலை தூண்டி விட்டுரும். அப்போ இதுகிட்ட அப்படியெல்லாம் டீல் பண்ணக்கூடாது. அதனால தான் மகரிஷி இந்த இடத்துல வாழ்த்த கொடுக்குறாங்க. நீங்கள் வாழ்த்தி தான் உங்களையும் உங்களுடைய தன்மையும் மாற்ற முடியுமே ஒழிய திட்டி தீத்தோ அல்லது வெறுப்புணர்ச்சியை வச்சுக்கிட்டோ உங்களுக்குள்ள உள்ள தன்மையை ஒரு நாளும் மாற்ற முடியாது. நமக்குள்ள இருக்கிற தன்மையை மாற்றணும்னா ஒரே வழி வாழ்த்துறது மட்டும்தான். இப்போ நம்மையும் நாம் வாழ்த்திக்கிறோம், நம்மளையும் நாம் வாழ்த்தணும். உங்களுடைய உடல் செல்களை வாழ்த்துங்க, உங்களுடைய கருமையத்தை வாழ்த்துங்க. என்னுடைய கருமையத்தில் உள்ள பதிவுகள் எல்லாம் வாழ்க வளமுடன் அப்படின்னு வாழ்த்துங்க. இப்படி ஒரு விஷயத்த நமக்கு வால்மீகி ராமாயணத்தில் அவர் ஒரு சுச்சுவேஷன் அமைச்சு புரிய வைக்கிறார். அதாவது நம்மளுடைய கருமையத்தில் எல்லா பதிவுகளும் இருக்கு இல்லையா, பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாமே இருக்கு. அப்போ இதை எப்படி டீல் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வால்மீகி ஒரு ஐடியா சொல்கிறார். ஒரு சுச்சுவேஷன் என்ன, வாலிங்கிற ஒரு கேரக்டர் ராமன்கிற ஒரு கேரக்டரால் எப்படி கொல்லப்பட்டார்னு காட்சி அமைக்கிறார். அப்படின்னா வாலியை ராமன் மறைந்திருந்து கொன்றான் அப்படிதானே அதில் கொண்டு வர்றாரு. என்ன காரணம் அப்படின்னா இந்த வாலி அவர் வாங்கின வரம்னு ஒன்று இருக்கு. என்ன, வாலியை எதிர்த்து போராடி அவருக்கு முன்னாடி யார் நின்னாலும் அந்த எதிர்க்கிறவங்களுடைய பாதி பலம் வாலிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிடும், பாதி பலம் அவருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிடும்.
அப்படி டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு அப்படின்னா மீதியை வச்சுக்கிட்டு இவங்க எப்படி அவர்களை ஜெயிக்கிறது? அதனால வாலியை எதிர்த்தெல்லாம் யாருமே ஜெயிக்க முடியாது. அதனால என்ன பண்றாரு ராமர்? வாலியை மறைந்திருந்து தாக்குகிறார். அப்ப இதே மாதிரி தான் நம்முடைய வினைப்பதி, இது ஆக்சுவலா வினைப்பதிவுக்காக அவர் சொன்ன விஷயம்தான். நாம அது ஏதோ ராமர் பண்ணது, வாலியை கொண்டுட்டாரு அப்படின்னு வேற மாதிரி கற்பனை பண்ணிக்கிறவங்க. இது நமக்குள்ள இருக்கக்கூடிய வினைப்பதிவை நான் எப்படி டீல் பண்ணணுங்கிற விஷயத்தை தான் கற்றுக் கொடுக்குறாரு. உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய வினைப்பதிவை, விலங்கின பதிவை நேருக்கு நேராலாம் ஃபேஸ் பண்ணாதீங்க. நேருக்கு நேராக உன்னை அழிச்சிட்றேன், இல்லாமல் ஆக்கிடுறேன், என்னுடைய தவக்கணலால் உன்னை எரிச்சிட்றேன் அப்படின்னா அது விஸ்வரூபம் எடுக்கும். அது விஸ்வரூபம் எடுத்துச்சு அப்படின்னா நம்மளால முன்னாடியெல்லாம் நிற்கவே முடியாது. இப்போ யோசனை பண்ணி பாருங்களேன். இது மாதிரி இந்த மனித வரலாற்றில் இந்த வினைப்பதிவை, விலங்கின பதிவை அழிச்சிடணும்னு முயற்சி பண்ணாங்க இல்லையா? எத்தனையோ தபசிகள், எத்தனையோ மகான்கள் எல்லாம் முயற்சி பண்ணி என்ன பண்ணாங்க? தோத்து போயிருக்காங்க. ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள் கோடி 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 எண்ணிறைந்த கோடியே. நமக்குள்ள இருக்கக்கூடிய இந்த அருளாற்றலை காப்பாற்றிக்கணுங்கிறதுக்காக முயற்சி பண்ணி உள்ள இருக்கிற தீய வினை தன்மையை அழிக்கணும்னு முயற்சி பண்ணவங்க எல்லாத்தையும் இது என்ன பண்ணியிருக்கு? அடிச்சு துவம்சம் பண்ணியிருக்கு. அப்ப அதுகிட்ட இருக்கிற டேட்டா பேஸ் ரொம்ப பெருசு. இப்ப நம்ம கிட்ட இதை ஒரு முயற்சி பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுடைய அனுபவத்தை தாண்டி நம்மளால என்ன பண்ண முடியாது? அதை டீல் பண்ண முடியாது. நம்மளுடைய அனுபவ அறிவு என்னவோ அந்த அளவுக்கு தான் அதை நம்ம ஃபேஸ் பண்ண முடியும். ஆனால் அதுகிட்ட இருக்கிற டேட்டா பேஸு யாரெல்லாம் அதனுடைய வரலாற்றில் எதிர்த்து நின்று போராடினாங்களோ அத்தனை பேர்த்தையும் அது எப்படியெல்லாம் டிசைனாக வியூகம் வகுத்து அழித்ததோ அவ்வளோ டேட்டாவை அதுகிட்ட இருக்கு. ஸோ அதனால் எதிர்த்தெல்லாம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. வாழ்த்துங்க, வாழ்த்தி வாழ்த்தி என்ன பண்ணிடலாம்? அதனுடைய தன்மையை நம்ம குறைச்சிடலாம். அதை அழிக்கவும் முடியாது. விலங்கின பதிவை அழிக்கணும்னு நினைக்கவும் நினைக்காதீங்க. அது பாட்டில் அது ஒரு ஓரமாக என்ன பண்ணிடலாம்? இப்போ அதனுடைய ஆக்ரோஷத்தை குறைச்சிடலாம். அது கண்டிப்பாக நம்மளால் முடியும். அது ஒரு கொடுமையான விலங்காக இருக்கிற வரைக்கும் நமக்கு தொல்லை கொடுத்துட்டே இருக்கும். நீங்கள் அதை ஒரு அழகான சின்ன குழந்தையா மாற்றி விட்டுருங்க, அது பாட்டில் அது தவழ்ந்துக்கிட்டு கிடக்கும், இருந்துட்டு போகட்டும். பாவம் நம்மளை விட்டு அது எங்கே போகும்? இது ஏன்னா இவ்வளோ காலம் நம்ம கூட தானே வாழ்ந்துருக்கு, ட்ராவல் பண்ணி வந்திருக்கு. ஜஸ்ட்டு நீங்கள் வாழ்த்தி வாழ்த்தி அதை அப்படி குழந்தையா மாற்றி விட்டுருங்க, அது பாட்டில் தவழ்ந்துட்டு இருந்துட்டு போகட்டும். ஸோ நம்ம இப்படி பண்ணலாம். இது சான்ஸ் இருக்கு. மொத்தமாலாம் அழிச்சிடணும்னு முயற்சி பண்ணாதீங்க. அதெல்லாம் நடக்கவே நடக்காது, சான்ஸே கிடையாது. இப்போ இதுக்கு தான் மகரிஷி வாழ்த்துங்கிறாங்க. உங்களுடைய கருமையத்தில் இருக்கக்கூடிய தீய வினை பதிவுகளை எல்லாம் வாழ்த்துங்க. வாழ்த்தி வாழ்த்தி அதனுடைய தன்மையை மாற்றிட்டோம் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக அதனுடைய ஆக்ரோஷம் குறைஞ்சிடும். இப்போ நீங்கள் இந்த இடத்துல யோசிக்கலாம், ஐயா அது சும்மாவே ஆடு ஆடுன்னு ஆடுது, நீங்கள் வேற சலங்கையை வேற கட்டி விடுறீங்க, இன்னும் அது ஆடிடுச்சுன்னா என்னையா பண்ணுறது? நியாயமான சிந்தனை தான். ஆனால் நாம் ஒரு அருள் தன்மையோடு அதை என்ன பண்ணுறோம்? வாழ்த்துறோம். அப்போ நாம் அருள் பேர் ஆற்றலை கொண்டு போய் அதை மோல்டு பண்ணுறோம். நம்முடைய வாழ்த்து அலைங்கிறது அருள் பேர் ஆற்றல். அதை வச்சு அதை மோல்டு பண்ணும்போது அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மெய்யறிவு அதுவும் என்னது? அதே தெய்வத்தின் தன்மையில் வந்தது தானே. அப்போ அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மெய்யறிவு தன்னைத்தான் உணர்ந்து சரி அப்படின்னு அதனுடைய ஆக்ரோஷத்தை குறைச்சிக்கிட்டு அமைதியாயிடும். அப்படி நாம் அதை மாற்றிக்கலாமே ஒழிய அது மாதிரி நம்மளால் பண்ண முடியும். அதை நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள். இதை விட்டுட்டு அதை எதிர்த்து போராடி அழிச்சிடணும்லாம் முயற்சி பண்ணாதீங்க. அதெல்லாம் நடக்கவே நடக்காது. இப்போ இந்த இயற்கை அமைப்பை நாம் புரிஞ்சுக்கணும். நாம் யார், நமக்குள்ளே இருக்கக்கூடிய வினைப்பதிவு என்ன,
நாம் அதோட டீல் பண்ணணும்னா என்ன முறையோடு அதை டீல் பண்ண முடியும் பாருங்க. பெரியவங்க ஈஸியாக தான் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. வாலியை நாம் எதிர்த்து வாலிங்கிறது ஒரு விலங்கு, வாலிங்கிறது ஒரு விலங்கு. இந்த விலங்கை மனிதனாகிய ராமன் அழிக்க முடியுமான்னு கேட்டால் அழிக்க முடியாது, நேருக்குலாம் ஃபேஸ் பண்ண முடியாது. அதுக்கான ஒரு டெக்னிக்கலை தான் அன்னைக்கு கொடுத்தாங்க. ஆனால் நாம் என்ன பண்ணிட்டோம், தலாக்காலை சேபமாக கேட்டிருக்கோம் பாருங்க. சிவராத்திரி பாருங்க, இப்போ தானே முடிஞ்சது. சிவராத்திரிக்கு உட்காந்து போய் கதாக்காலை சேபமாக கேட்கறது. எவ்வளவு அழகா அவர் ராமாயணம் படித்தார், மகாபாரதம் படித்தார் அப்படின்னு அங்கேயும் போய் மயங்கி இருக்கும். இப்போ இந்த மயக்கமே நமக்கு வேண்டாம், மயங்காதீங்க, எதுக்கும் மயங்காதீங்க. மகரிஷிக்கிட்டேயே மயங்காதீங்க, தேவையே இல்லை. மகரிஷிக்கிட்டையும் மயங்கி என்ன பண்ண போகிறோம்? அதற்கு பதிலாக விழிப்பு நிலையோட வாழணும். தவத்திலேயும் மயங்காதீங்க, உடல் பயிற்சியிலேயும் மயங்காதீங்க, காயக்கல்பத்திலேயும் மயங்காதீங்க. அப்படி மயக்கம் நீங்கிய தன்மையோட வாழும். அப்படி மயக்கம் நீங்கிய மனதிற்குத்தான் உள்ளதை உள்ளவாறு உணரக்கூடிய அந்த தன்மை கிடைக்கும். இந்த தன்மை அப்பதான் கிடைக்கும். நாம் எதையும் தப்பா புரிஞ்சுக்காம அதை இருக்கிற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு அதை எப்படி எந்த முறையில் டீல் பண்ணணுமோ அந்த நாலேஜையும் நமக்குள்ளே டெவலப் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்துக்கும் தீர்வுங்கிறது தற்சோதனை தான். தற்சோதனை செய்ய செய்ய அது உங்களுக்கே புரியும். எல்லாத்தையும் இங்கே அடுத்தவங்க தான் சொல்லி நாம் தெரிஞ்சுக்கணுங்கிற அளவுக்கு நாமெல்லாம் பலகீனமாலாம் நம்ம உருவாக்கப்படவில்லை. நமக்குள்ளேயே எல்லா விஷயமும் இருக்கு. ஜஸ்ட் அதை சில தன்மைகள் மூடி இருக்கு, சில மயக்க நிலைகள் மேலோட்டமாக இருந்துகிட்டு இருக்கு. ஸோ இதை மட்டும் தூசி தட்டிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்காக இருக்கிறது மலரும். நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மெய்ஞான தன்மை அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக மேலே வந்து. ஸோ அதற்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்து நம்மளுடைய வாழ்க்கையை வாழும்போது தான் அதை ஃபில்ட்ரு பண்ணுறது தான், வேற ஒன்றும் இல்லை. தேவையில்லாததெல்லாம் விட்டுட்டு தேவையானதை மட்டும் வச்சுக்க போகிறோம், அவ்வளோதான். பெருசாலாம் எந்த ஒரு இதுவும் இல்லை. அப்போ இந்த ஒரு குறளை மறந்துடாதீங்க. எல்லா விளக்கும் விளக்கல்ல, சான்றோர்க்கு பொய்யா விளக்கே விளக்கு. எல்லா செயலும் செயல் அல்ல, சான்றோர்க்கு பொய்யா செயலே செயல். இப்போ நம்முடைய செயல் எப்படி இருக்கணும்? என்னென்னைக்கும் வாழணும். நம்முடைய செயல் அழியக்கூடியதாக இருக்கக்கூடாது. பொய்யா விளக்கு அப்படின்னா அழிவற்ற தன்மை தான். இப்போ மகரிஷியினுடைய செயல் பாருங்க, இப்பயும் நம்மக்கிட்ட வாழ்ந்துட்டு இருக்கு இல்லையா? மகரிஷியினுடைய செயலும் மகரிஷியினுடைய எண்ணமும் மகரிஷியினுடைய பேச்சும் அழியாமல் வாழ்ந்துட்டு இருக்கு இல்லையா? இதுதான். அப்போ இந்த முறையில் நாமளும் என்ன பண்ணணும், நம்ம அளவில் அழியக்கூடிய நிகழ்ச்சிகள்ல இருந்து நம்மளை விலக்கி கொண்டு அழியாத தன்மை அந்த நிலையில் நாம் நம்முடைய எண்ணம் சொல் செயல்களை அமைச்சுக்கணும். இப்போ சான்றோர் அப்படின்னா எல்லாத்துக்கும் சாட்சியாக இருப்பவர்னு பொருள். இப்போ உங்களை இங்கே வகுப்பு ஆரம்பிக்கும்போது சான்றோர் பெருமக்களாகிய அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? என்ன அர்த்தம்? இங்கே நடத்தக்கூடிய பயிற்சி எல்லாத்துக்கும் நீங்கள் தான் சாட்சின்னு அர்த்தம். இங்கே நடத்தக்கூடிய பயிற்சிக்கெல்லாம் நீங்கள் தான் சாட்சி. இங்கே என்ன அறிவின் வெளிச்சம் உங்களுக்கு கிடைக்கிறதோ அதன் வழி நீங்கள் வாழ்பவர்கள்னு பொருள். அதுக்கு ஏதோ சும்மாலாம் நம்ம இருந்தாலும் சொல்லலை. அப்போ நாம் எல்லாத்துக்கும் சாட்சியாக இருந்து நம்முடைய வாழ்க்கையை வாழணும். அப்போ அந்த சான்றோராக இருந்து வாழ்வன் வாழ்க்கை தான் சிறப்புடைய வாழ்க்கை. அந்த நிலைக்கு நம்மளை நாம் உயர்த்திக்கணும். இது நாம் உயர்ந்தணும்னு நினச்சி செயலை செஞ்சால் மட்டும்தான் உயரும். மற்றவங்க யாராவது தூக்கி விடுவாங்க, தூக்கி விட்டா ஈஸியாக இருக்கும் அப்படின்னா அதெல்லாம் நடக்கவே நடக்காது. அப்படியே தூக்கி விட்டாலும் நாம் அந்த இடத்துல என்ன பண்ண மாட்டோம், ஸ்டாண்டர்டாக இருக்க மாட்டோம். அப்படி தூங்கி எந்திரிக்கிற வரைக்கும் அங்கே இருப்போம். அவன் மறுபடியும் தூங்கினோம்னா கீழே வந்துடுவோம். ஸோ அதனால் அதெல்லாம் வேண்டாம். நாமளே என்ன பண்ணுவோம், கையை காலை ஊனி எந்திரிச்சிடலாம். மகரிஷி தான் பயிற்சி கொடுத்துருக்காங்களே நமக்கு. இவ்வளோ பெரிய பயிற்சியை வச்சுக்கிட்டு, மனவளக்கலை அப்படிங்கிற ஒரு பயிற்சியை வச்சுக்கிட்டு நாம் நம்மளால் முடியலைன்னுலாம் யோசிக்கவே கூடாது. இதை விட ஒரு சிறந்த ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்க போகிறதே இல்லை. இப்போ நாம் இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். இப்போ நம்மளுடைய பயிற்சியை நாம் நல்ல முறையில் பயன்படுத்தணும்னா
நம்முடைய அறிவும் உயரும். அறிவும் உயர்ந்த நிலையிலிருந்து நம்முடைய செயல் பண்புகளை வகுத்து கொண்டு நல்லதோர் வாழ்க்கையை எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற தன்மையோட வாழலாம். வேற ஒண்ணுமே கிடையாது மனித வாழ்க்கைங்கிறது, அவ்வளோதான். நாமளும் சந்தோஷமா வாழ்றது, மற்றவங்களையும் சந்தோஷமா வச்சுக்கிறது தான். அப்ப அந்த தன்மைக்கு நம்மளை உயர்த்திக்கணும். அதுக்கு மனவளக்கலை பயிற்சியை தற்சோதனையோடு ஏத்துக்கங்க, பழக்கமா வச்சுக்காதீங்க. தற்சோதனை பண்ணுங்க, எல்லாத்தையும் தற்சோதனை பண்ணி புரிஞ்சுக்கங்க. நாமும் நம் குடும்பமும் வாழ்வில் எல்லா வளங்களும் நிறைவாக பெறுவோம் என்று கூறி இந்த சிந்தனையை நிறைவு செய்து கொள்வோம். இந்த சிந்தனை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்முடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தெரிந்த அன்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த சிந்தனை பற்றிய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. நன்றி, வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன்.